Hello students, our next problem is very important understanding problem. Example 3.24. A metallic rod of linear density is 0.25 kilogram m power minus 1 கொடுத்திருக்கான். Linear density na mass per unit length m by L. m க்கு பாருங்க கிலோகிராம் வருதா divided by meter வருது. அப்போ இந்த டேட்டாவை m/L எடுத்துக்கணும். is lying horizontal on a smooth inclined plane. ஒரு ஸ்மூத்தான ஒரு inclined plane மேலே வச்சிருக்கேன். The plane is inclined to about the angle 45 degree angle inclinationல இருக்கு. ஓகேவா? ஓகே. The rod is not allowed to slide. அது ஸ்லைட் ஆகாமல் அந்த இடத்துலையே வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல a normal magnetic field நார்மல் டு த பிளான், இதுக்கு நார்மலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.25 டெஸ்லா வந்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இஃப் த ராட் இஸ் கெப்ட் ஸ்டேஷ்னரி, அந்த ராடை ஸ்டேஷ்னரியாக வைக்கணும்னா how much current is allowed to pass through the rod to keep it stationary. இந்த இடத்துல நிலையாக இருக்கணும்னா நம்ம எவ்வளவு கரண்ட்டை இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். அப்போ இங்கே தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அந்த கண்டக்டரை இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? see here, this is the conductor. தட் இஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொசிஷனில் அது வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் இந்த பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கோம். அது இப்படி இந்த டயக்ராமில் காட்ட முடியாது. அதனால் ஐ கெப்ட் எ டாட் அண்ட் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ இட். இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இந்த மாதிரி இந்த கண்டக்டருக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரண்ட் இங்கே இதுக்குள்ளார போயிட்டு இருக்கு இன்வர்டில். ஓகேவா? அப்போ வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? கண்டக்டர் இந்த மாதிரி இருக்குது. ரெண்டுக்கும் இடையில் ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி ஆயிடுச்சா? ஓகேவா? அப்போ வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோமா? ஃபோர்ஸ் வேல்யூ என்னது? BIL sin தீட்டான்னு போன கொஸ்டின் படிச்சிங்களா? அப்போ பிக்கும் ஐக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ தீட்டா 90 டிகிரி, சைன் 91. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் BIL. இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் பார்க்கணுமா? அப்போ நம்ம ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணிக்கலாமா? ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அதில் மொதல் வந்து இந்த ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் கரண்ட்டோட டைரெக்ஷனில் வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்து இது 4 ஃபிங்கர் எந்த டைரெக்ஷன்? ஃபீல்டோட டைரெக்ஷன். அப்போ தம்போட டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் வந்துடுது? இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ தம்போட டைரெக்ஷனை பார்த்துக்கங்க, நல்லா பார்த்துக்கங்க. அப்படியே நேராக கரண்ட் உள்ளே போகுது அந்த கண்டக்டருக்கு. அடுத்து இது வந்து 4 ஃபிங்கர் வந்து ஃபீல்டோட டைரெக்ஷன், வெர்டிக்கல் அப்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா? அண்டு திஸ் டைரெக்ஷன், த தம்ப் டைரெக்ஷன் ஷோஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ தம்போட டைரெக்ஷனில் லைன் போட்டுக்கலாமா? அப்போ இந்த டைரெக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகிருக்கு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, BIL அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? 45 டிகிரியா? ஓகே, வி ரிசால்வ் இட். அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிசால்வ் பண்ண போகிறோம். அப்போ ரிசால்வ் பண்ணும்போது 2 காம்பனண்ட் கிடைக்கும். இங்கே ஒரு காம்பனண்ட், இன்னொன்று வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு காம்பனண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த காம்பனண்ட் வந்து
இந்த இதில் தீட்டா இருக்கிறதுனால இதுக்கு பேர் BIL cos 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இது VIL sin 45 டிகிரி. இது நம்மளுக்கு தேவையும் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு இந்த பிளானில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த காம்பனண்ட்டு தான் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட், ஈச் கண்டக்டர் ஹேஸ் மாஸ் m. ஸோ இந்த பிளானுக்கு அப்படியே பர்பண்டிகுலராக என்ன ஆக்ட் ஆகிருக்கும், அதனுடைய மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது, mgன்னு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த இது என்ன காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட்டா? அப்போ இந்த காம்பனண்ட் என்னன்னு சொல்லுவோம், mg sin தீட்டா sin 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கண்டக்டர் மேலே there is two force acting on it in opposite direction. When they do get balanced, the conductor is kept stationary அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே வருவோம். அப்போ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் I equate these two components which acts opposite on the current carrying conductor. Okay, so this is BIL cos 45 degree and this component is mg sin 45 degree. Okay va? So what is that? MIL cos 45 is 1 by root 2 and also sin 45 is also 1 by root 2. These two get cancel each other. I need I. BL கீழே கொண்டு வாங்க. அப்போ m by L போட்டுக்கலாமா, G 1 by B அப்படின்னு போட்டுக்கோங்க. மாஸ் லீனியர் டென்சிட்டி எவ்வளவு, 0.25 அண்டு G வேல்யூ எவ்வளவு, பர்மனண்ட்டாக நம்மளுக்கு தெரியும் 9.8. What is magnetic induction, 0.25? So 0.25. This 0.25 get cancelled and the current is 9.8 ampere. Is very important entrance examination question. Okay students.